Hi guys, welcome to the channel Bibliofiles. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மைண்ட்ஃபுல் ஜென் ஹேபிட்ஸ் என்ற புக்கை பத்தி தான். இதை எழுதினது மார்க் ரெக்லவ். இந்த புக்ல ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா இருக்கிறத விட எப்படி ஃபோக்கஸா இருக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், குவான்டிட்டியை விட குவாலிட்டியில அதிகம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புக் வந்து உங்கள் பழக்க வழக்கங்களை உருவாக்குற ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல புக்காக இருக்கும். வாங்க இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜென் மெடிடேஷன் டெக்னிக். மெடிடேஷன் அப்படின்றது உங்கள் மனசை ரிலாக்ஸ் செய்ய ஒரு சிறந்த வழி. ஃபஸ்ட்டு வந்து தியானம் பண்ணும்போது எதுவுமே மாறாது, அது தெரியும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு 30 நாளைக்கு தினமும் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். உங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றி நீங்கள் அதிகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட இந்த தியானம் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு மெடிடேட், தியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. அது வந்து சேராக இருந்தாலும் சரி, கீழேயாக இருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். கண்களை மூடுங்க. இப்போது உங்கள் எண்ணங்களை கவனிங்க, அதில் கவனம் செலுத்துங்க. அதை எதுவுமே கேள்வி கேட்காதீங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லிசன். இப்போது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அது நீங்கள் வெளியாலாம் இருந்து எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த எண்ணம் எங்கே செல்லுது, என்ன பண்ணுது அப்படின்னு கவனிங்க. இது ஒரு 10 நாளைக்கு 5 நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷன்றது 10 நிமிஷமா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஆனால் தயவு செஞ்சு எனக்கு மெடிடேட் பண்ண டைமே இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு 5 மினிட் உங்களால் வந்து கொடுக்க முடியாதா சொல்லுங்கள். ஸோ எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. 5 நிமிஷம் தியானம் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட். ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அது நம்ம செய்யலாமே. ஸோ அடுத்த 30 நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ரைட் டவுன் யுவர் கோல். இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு வீடு கட்டணும்னா அதையும் ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாரு. உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு 6 பேக்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் ஒரு பேப்பரில் எழுதணும். அதாவது நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி, இந்த வருஷம் நான் இதை பண்ண போகிறேன், இதை பண்ணணும், இது நடக்கணும் அப்படின்னு நம்மளோட ஆசைகளை ஒரு பேப்பரில் ஆத்தர் எழுத சொல்கிறாரு. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட மனசு அதை அடையிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கும். ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்லேயே சொல்லியிருப்பாங்க எப்படி ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கே கொஞ்சம் மறுபடியும் அவர் சொல்கிறாரு. அதை என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காஃபி குடிக்கிறத குவிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அதை நினச்சிங்கன்னா உடனே செஞ்சிடாதீங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு 1 கப் குடிக்கிற காஃபியை 1/2 கப்பாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் அதுவே 30 டேஸ்க்கு கொஞ்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே கிராஜுவலாக நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணாதான் அந்த பழக்கத்தை உடனே கொண்டு வர முடியும். இன்னொன்று சொல்லப்போனால், இப்போ நீங்கள் புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு 5 மினிட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் படிங்க. அப்புறம் 20 மினிட்ஸ் படிங்க. ஸோ இது வந்து ஹேபிட்டாக உங்கள் லைஃப்பில் வந்துடும். இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேபிட்டை உங்களால் கொண்டு வர முடியும். இப்போ உடனே ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வர்றது வந்து நம்ம பிரெயின் வந்து அது ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வரும்போது அது ஒரு பழக்கமாக மாறிடும். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இதில் ஆத்தர் பணத்தை பற்றி பேசுகிறார், ஆத்தர் அறிவை பற்றி பேசுகிறார். தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஒரு புக்கை ரீட் பண்ணுறது மூலியமாகவோ, இல்லை ஒரு கோர்ஸ் படிக்கிறது மூலியமாகவோ, இல்லை ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறது மூலியமாகவோ தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க, இங்கே யாருக்குமே எதுவுமே ஃபுல்லாக தெரியாது. ஸோ பி ஓப்பன். பிகம் சொல்யூஷன் ஓரியன்டட். அதாவது இப்போ ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், அதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே 50,000 நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்ருக்கீங்க. திடீர்னு அந்த 50,000 30,000 குறையுது. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி உங்கள் எம்ப்ளாயீஸை கத்துறது, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கை நீங்கள் எதில் வேணாலுமே பயன்படுத்தலாம். புகார் செய்வதை விட தீர்வில் கவனம் செலுத்துவது. ஸோ
இந்த புக்கில் ஆத்தர் சொல்கிறது இதை வந்து ஒரு டாஸ்காக எடுத்துக்கோங்க. 30 days 1 month இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதை பண்ணி பார்க்கலாம், என்ன ரிசல்ட் கிடைக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.